Hi everyone, welcome to Net English. UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே கால் சாண்ட்பர்கோட போயம் ஹாப்பினஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருவோம். கால் சாண்ட்பர்க் he was born in the 1878 and he died in the 1967. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் தான். இவர் ஒரு போயட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ பயோகிராஃபராக இருந்திருக்காங்க. பயோகிராஃபர் அப்படின்னா அடுத்தவங்களோட லைஃபை, அதில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணி எழுதுவாங்கல்ல, அதுதான் பயோகிராஃபர். ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே எழுதுறது. பயோகிராஃபி அப்படின்னா இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம எழுதுறது. ஒரு ஃபேமஸான பயோகிராஃபராகவும் இந்த கால் சாண்ட்பர்க் வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பீப்புளோட எவ்ரிடே ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டினரி பீப்புள் வந்து சம்டைம்ஸ் வந்து விக்ட்ரி வந்து போவாங்கல்ல, ட்ரையம்ப் ஆவாங்கல்ல, ட்ரையம்ப் அப்படின்னா விக்ட்ரிக்கு வந்து போவாங்கல்ல, ஸோ அந்த வெற்றியை பற்றியும் இவங்களோட ஒர்க்ஸில் வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட ஒரு வாய்ஸ் மாதிரி இவங்க வந்து இருந்திருக்காங்களாம். இவர் வந்து ஒரு இம்மிக்ரண்ட் ஃபேமிலியாக தான் இங்கே அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் வந்து ஆகியிருக்காங்க. இவங்களோட ஊர் என்ன அப்படின்னா ஸ்வீடனாக தான் இருக்குது. அங்கே இருந்து இவங்க அமெரிக்காவுக்கு ட்ராவல் ஆகி வராங்க. ட்ராவல் ஆகி சிக்காகோ பக்கத்தில் இருக்க இல்லினாய்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் இவங்க வந்து செட்டில் வந்து ஆகுறாங்க. ஸோ இவங்க ஒரு இம்மிக்ரண்ட் ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பராக தான் இருந்திருக்காங்க இந்த கால் சாண்ட்பர்க். அண்ட் இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்களாம். ஸ்கூலை வந்து பாதியிலேயே விட்டுட்டாங்க. 8th கிரேடுக்கு அப்புறம் இவங்க வந்து படிக்கலை. அவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த கால் சாண்ட்பர்க் இருந்திருக்காங்க. ஸ்கூலிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டான ஜாப்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஒரு ஹோபோவாக இவங்க வந்து வாண்டர் பண்ணியிருக்காங்க. ஹோபோ அப்படின்னா யார் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒர்க் இருக்குது அப்படின்னா அங்கே போய் தங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு வீடு அப்படிலாம் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எங்கெல்லாம் வேலை இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி வாண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட நேம் தான் ஹோபோ. ஆல்சோ ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார், அதுலேயும் கூட இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம். இவரோட ஸ்டைல் வந்து பிளெயினான ஸ்டைல் தான், பட் அட் த சேம் டைம் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டைலாக வந்து இருக்கும். இவங்களோட போயம்ஸை வந்து வால்ட் விட்மேனோட போயம்ஸ் கூட வந்து கம்பேர் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட போயம்ஸில் வந்து நல்லா கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியஸாக ஒர்க் பண்ணுறது, ஃபார்மிங் பற்றி அண்ட் காமன் மேன் பற்றிலாம் நிறைய வந்து பேசியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம்ல, எவ்ரிடே ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் நார்மல் பீப்புள் பற்றி தான் இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இவங்களோட ஒர்க்கோட தீம்ஸாகவும் இருக்குது. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்காகோ போயம்ஸ், கார்ன் ஹஸ்கர்ஸ், ஸ்மோக் அண்ட் ஸ்டீல், ஆப்ரஹாம் லிங்கன், த வார் இயர்ஸ். இவர் ஒரு பயோகிராஃபர்னு பார்த்தோம்ல, ஸோ இந்த ஆப்ரஹாம் லிங்கனோட பயோகிராஃபியை தான் கால் சாண்ட்பர்க் வந்து எழுதியிருக்காங்க. இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரைட்டராக தான் இருக்கார். கால் சாண்ட்பர்க் 3 times வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்களாம். புலிட்சர் ப்ரைஸ் வந்து அந்த அமெரிக்கா அந்த ரீஜியனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட், லிட்ரேச்சருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஹையான ஆர்டர்னு சொல்லலாம். அந்த அவார்டை நம்ம கால் சாண்ட்பர்க் வந்து 3 times வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். அவரோட ஒர்க் கார்ன் ஹஸ்கர்ஸ்க்காக 1919 வின் பண்ணியிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பயோகிராஃபி இருக்குல்ல, அதுக்காக 1940 வின் பண்ணியிருக்காங்க. தென் த கம்ப்ளீட் போயம்ஸ் ஆஃப் கால் சாண்ட்பர்க், இதுக்காகவும் 1951 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 times புலிட்சர் பிரைஸ் வின்னராக தான் இந்த கால் சாண்ட்பர்க் வந்து இருந்திருக்காங்க. ஆல்சோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் மெடல், பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கூட இந்த கால் சாண்ட்பர்க் வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். இந்த பொயட்ரியை தவிர இவங்க சில்ட்ரனுக்காக ஃபேரி டேல் மாதிரி ஒரு கலெக்ஷனும் எழுதியிருக்காங்க. அந்த ஃபேரி டேல் கலெக்ஷனோட நேம் வந்து ரூட்டபாகா ஸ்டோரிஸ். ரூட்டபாகா ஸ்டோரிஸ் இது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபேரி டேல் மாதிரி இவங்களோட டாட்டர்ஸ்க்காக எழுதியிருக்காங்க. பட் இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்காக தான் இருந்திருக்கு. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் ஹாப்பினஸ், இது வந்து இவங்களோட டெபியூ பொயட்ரி கலெக்ஷனாக இருக்கிற சிக்காகோ போயம்ஸில் வந்து வெளிவந்திருக்கு. தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1916. தென் நம்ம பொயட்ரிக்குள்ளே போவோம். ரொம்ப ஒரு ஸ்மால் அண்ட் சிம்பிள் போயம் தான் இந்த ஹாப்பினஸாக வந்து இருக்குது. ஹாப்பினஸ் வந்து எதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பொயட்டோட ஒரு கொஸ்டினுக்கு இந்த போயமில் வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம்லையே மொத்தமாகவே 5 lines தான் இருக்குது. பட் அந்த லைன் வந்து ரொம்ப நீளமான லைன்ஸாக வந்து இருக்குது. நம்ம அந்த போயம்குள்ளே போவோம். I asked the professors who teach the meaning of life to tell me what is happiness. முதல்ல நம்ம பர்சன் நரைட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து எதில் கிடைக்கும், ஹாப்பினஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. முதல்ல இவங்க யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. ஐ ஆஸ்க் த ப்ரொஃபஸர்ஸ். ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனிங் ஆஃப் லைஃப் எல்லாம் நமக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அப்படி தானே, வாழ்க்கைனா என்னது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது இந்த ப்ரொஃபஸர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நரைட்டர் வந்து முதல்ல
ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. அடுத்து இவர் இன்னொரு பர்சன் கிட்ட போறாரு. அது யாருன்னு பார்ப்போம். And I went to famous executives who boss the work of thousands of men. அடுத்து இவர் ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட போறாரு. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி கிரேட்டான ஒரு பாஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே வந்து thousands of men வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேயும் போயிட்டு கேட்குறாரு, ஹாப்பினஸ்னா என்ன, ஹாப்பினஸ் எதுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. They all shook their heads and gave me a smile as though I was trying to fool with them. அவங்க எல்லாரும் அவங்களோட தலையை வந்து ஷேக் பண்ணுறாங்களாம், ஆட்டுறாங்க, தலையை ஆட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்மைல் வந்து கொடுக்குறாங்க. என்ன இவன் வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறான். இவன் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்க்கு கேட்குறான் போல, நம்மளை வந்து ஒரு ஃபூல் பண்ணுறதுக்காக கேட்குறான் போல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே இவனுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கல. ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போகிறான் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட போகிறான். யாருமே இவனுக்கு ஹாப்பினஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து கொடுக்கல. தென் நெக்ஸ்ட் 2 லைன்ஸை வந்து பார்ப்போம். அண்ட் தென் ஒன் சண்டே ஆஃப்டர்நூன் ஐ வாண்டர்ட் அவுட் அலாங் த டெஸ் பிளைன்ஸ் ரிவர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சண்டே, அந்த சண்டே ஆஃப்டர்நூன் வந்து டெஸ் பிளைன்ஸ் ரிவர் கிட்ட இவர் வந்து நடந்து வந்து போயிட்டு வந்து இருக்காராம். இந்த டெஸ் பிளைன்ஸ் ரிவர் வந்து ரியல்லே இருக்க ஒரு ரிவர். அந்த சிகாகோ இல்லினாய்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ரிவராக தான் இருக்கு. அந்த ரிவர் கிட்ட இவர் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் வந்து போய் வாண்டர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஐ saw a crowd of Hungarians under the trees with their women and children and a keg of beer and an accordion. இந்த கடைசி லைன்ல தான் அவருக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஒரு குரூப் ஆஃப் ஹங்கேரியன் பீப்புளை வந்து பார்க்குறாரு. ஹங்கேரியன்ஸ் அப்படின்னா ஹங்கேரி அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து இருக்கு. இது வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. பட் யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த பீப்புள் வந்து இம்மிகிரண்ட்ஸ் ஆகி இங்கே வந்து இல்லினாய்ஸ் கிட்ட வந்து செட்டில் ஆகியிருக்காங்களாம். அந்த ரிவர் பார்த்தோம்ல, அந்த டெஸ் பிளைன்ஸ் ரிவர் வந்து இல்லினாய்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்களும் இம்மிகிரண்ட்டாக தான் இங்கே வந்து வந்திருக்காங்க. ஒரு இம்மிகிரண்ட் ஃபேமிலி, யூரோப்பில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹங்கேரியன்ஸ். அவங்க இப்போ வந்து இல்லினாய்ஸ்க்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த இம்மிகிரண்ட் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலியை கேதர் ஆகி உட்காந்துருக்காங்களாம். இவங்க எப்போவுமே வந்து அவுட்டோரில் தான் நிறைய அந்த ஃபேமிலி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாம் ஹாப்பியாக ஒரு ட்ரீக்கு அடியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க பக்கத்தில் ஒரு கெக் ஆஃப் பீர் வந்து இருக்குது. கெக் அப்படின்னா இந்த பேரல் மாதிரி இருக்குல்ல, பீரெல்லாம் சேவ் பண்ணி வைப்பாங்கல்ல. ஸோ அந்த கெக் ஆஃப் பீர் இருக்குது. அண்ட் அக்கார்டியன் வந்து இருக்குது. அக்கார்டியன் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேருந்து மியூசிக் வந்து வரும். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க வந்து கையில் வந்து வச்சுருக்காங்களா, ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு இப்போ என்ன புரியுது அப்படின்னா, ஹாப்பினஸ்னா ஃபேமிலி கூட இருக்கிற அந்த சிம்பிள் லிவிங் தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இவருக்கு வந்து புரியுது. ஹாப்பினஸ் வந்து இன்டலெக்சுவல் தியரிஸ்ல இருந்தோ கிரேட்டான பிஸ்னஸ் சக்ஸஸ்ல இருந்தோ நமக்கு வந்து கிடைக்காது. ஒரு சிம்பிளான ஜாய்ஃபுல்லான ஒரு ஆர்டினரி பீப்புளோட ஒரு ஹாப்பினஸ் தான் உண்மையான ஹாப்பினஸ். ஃபேமிலி, மியூசிக், லாஃப்டர், கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து இருக்குது, இதுதான் உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நரேட்டருக்கு வந்து தெரிய வருது. ஒரு சிம்பிளான போயம், பட் அதில் வந்து ஒரு டீப்பான மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போயமோட ஓவரால் மீனிங் வந்து பார்த்துருவோம். நம்ம நரேட்டர் போயிட்டு ப்ரொஃபஸர்ஸ், கிரேட்டான இன்டலெக்சுவல் பீப்புள் கிட்ட போயிட்டு ஹாப்பினஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஆல்சோ கிரேட்டான எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அந்த பாஸாக இருப்பாங்கல்ல thousands ஆஃப் பீப்புளுக்கு, அவங்கக்கிட்டையும் போயிட்டு ஹாப்பினஸ்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க எல்லாரும் அவங்களோட ஹெட்டை வந்து நெகட்டிவாக வந்து ஷேக் பண்ணுறாங்க. இவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்களாம். என்ன இவன் ஃபூல் மாதிரி கொஸ்டின் கேட்கான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் அந்த டெஸ் பிளைன்ஸ் ரிவர் பக்கத்தில் இவர் வந்து வாண்டர் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரீக்கு கீழே ஒரு ஹங்கேரியன் ஃபேமிலி வந்து இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. க்ரௌட் ஆஃப் ஹங்கேரியன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ரௌட் ஆஃப் ஹங்கேரியனில் நிறைய விமன் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க, அண்ட் மேனும் இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு பேரலில் பியர் வச்சுருக்காங்க. அக்கார்டியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ் வந்து கிரேட்டான இன்டலெக்சுவல் தியரியில இருந்தோ ஒரு கிரேட்டான பிஸ்னஸ் சக்ஸஸ்லையோ கிடைக்காது. அந்த ஃபேமிலி அண்ட் சிம்பிள் லிவிங் தான் ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கார்ல் சாண்ட்பர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.